खत्म बाय बाय टाटा गुड बाय गया गाइस நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு இருக்கும். ஃபுல் எதுக்குன்னா இது வந்து நெல் சீசன், ஃபுல்லாகவே நெல்லாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் நெல்லாக தான் இருக்கும். நான் அங்கே கொஞ்சம் தள்ளி போய் உங்களுக்கு காமிக்கேன் வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த முதல்ல கிராஸ் பண்ணணும். நம்ம அந்த இடத்த கிடக்கிறதுக்கு செருப்ப கையில் இருந்தால் தான் खत्म बाय बाय टाटा गुड बाय गया 5 minutes later. போச்சு உள்ளது கடிக்கல. 1 eternity later. காய்ஸ் அந்த இடத்துல அப்பவுமே வந்தோம் பார்த்துவோங்க, ரொம்ப ஈரமாக இருக்குது. ஈரமாக இருந்ததுனால இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காலெல்லாம் உள்ளே போய் இவ்வளோத்துக்கு உள்ளே போயிடுச்சு. எப்படியோ கேமராமேன் என்ன தூக்கி விட்டான், இல்லைன்னா புதற்குழி மாதிரி உள்ளே இன்னும் போயிருப்பேன். அதனால் அந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல போகலான்னு பார்த்தா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்க கால் எப்படி உள்ளே போகுதுன்னு. இது கஷ்டம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அப்படி வந்து அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண போகிறோம். அப்படியே அந்த தென்னை மரத்தில் போய் வியூ பார்க்க போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஜம்ப் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுறேன். நின்றுக்கிட்டே நான் வந்து அவ்வளோ தூரம் கூட ஜம்ப் பண்ண முடியும். ஆனால் வேண்டாம் ரிஸ்க்கு. நான் வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா இல்லை ஒழுங்கா நினச்சிக்கோங்க நாசமாக போயிடும். எங்கள் அம்மா துவச்சி தர மாட்டாங்க, நீயும் கையால் துவச்சிக்கொண்டுருவாங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா பார்த்தீங்களா இந்த இடம் நல்லா அந்த இடம் கொஞ்சம் தண்ணி வரக்கூடாதுன்னு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ நான் அதை மிதிச்சு உடச்சு விட்டுட்டேன். வயல்காரங்க பார்த்தாங்கன்னா அறுத்துருவாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். அதோட இது கொஞ்சம் லாங்கு தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இவ்வளோ தூரம் தாண்டதே பெருசு, உங்களுக்கு கரெக்டாக வேற தாண்டணும்னா அது ரொம்ப கஷ்டம். நம்ம தென்னை மரம் பக்கத்தில் வந்தாச்சு. இளநீ பறிச்சிருப்போம் தெரியுமா, நிறைய தடவை பறிச்சிருக்கோம். இந்த தென்னை மரம் வந்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் மாட்டிக்குவோம். ஃபுல்லாக காமி போயிடும். நான் அந்த பக்கம் போயிட்டா காய்ஸ் மறுபடியும் இங்கேருந்து அங்கே தாண்டுறோம். அப்படியே இறங்கியே போயிடலாம். எதுக்கு தாண்டுறோம்? அந்த இடத்துலையும் அப்படி வந்துருக்கலாம்னு சொல்லக்கூடாது நீங்கள். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சவதியாக இருக்குது. உள்ளே கால் வச்சாலே இதில் போகல, கால் வச்சாலே அதில் உள்ளே போயிட்டு ரொம்ப அப்படி உள்ளே போயிட்டு என் ஃபேண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. ரொம்ப இல்லை அப்பமே அதில் கழுவிட்டேன். எங்கள் ஊரோட அழகை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை. ஏன்னா எங்கள் ஊர் ஒரு சொர்க்கம். இங்கே பாருங்க, இதை வந்து ஒரு முள்ளு சொல்லுவாங்க. முள்ளுன்னு அது என்ன முள் தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏதோ ஒரு விஷ முள்ளுன்னு சொல்லுவாங்க. நெல் வேலை பார்க்க வர்றவங்க, வயலில் வேலை பார்க்குற வர்றவங்களுக்குலாம் இது காலில் வந்து குத்திருமா. பயங்கர ஊச்சா இருக்கு. இது வந்து காலில் குத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கோ 3 நாளைக்கு பயங்கரமாக வீக்கமும் இருக்குமா. மழை வந்துட்டு மழை பெய்யுது, சின்ன சின்னதாக மழை பெய்யுது. அவ்வளோதான் நின்றுட்டு மறுபடியும் நின்றுட்டு. யார் சாமல் அவனை ஜூம் பண்ண எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா? ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு கேட்டே கிடந்தான். வயலில் வச்சு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, 2 ஃபோட்டோ. மறுபடியும் இந்த இடத்துல சவதியாக இருக்குது. கால் வந்து உள்ளே பதியாமல் நம்ம எப்படி நடக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறது இல்லை. ஏன்னா எனக்கே தெரியாது அது எப்படி போகணும்னு. சும்மா போக வேண்டியதான். ஒன்றுமே ஆகலை. அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, அதனால் உள்ளே கால் போகலை. இந்த இடத்துல வரமுச்சுலேயே கொஞ்சம் பார்த்து வரணும். ஏன்னா இங்கே நிறைய பாம்பு இருக்கும். இறக்கு பாருங்க வரப்பு, இது பேர் வரப்புன்னு சொல்லுவாங்க. இதில் நடந்து போகிறது, நம்மளும் நடந்து போவோம். அதுவும் அங்கேருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகிறதுக்கு இது மேலே தான் ஊர்ந்து வரும். அதனால் எப்பவுமே கீழே பார்த்து தான் போகணும். எதுக்கே வந்தா சும்மாவா ஃபோட்டோ எடுக்க தானே வந்து காய்ஸ். திரும்ப இந்த பக்கம் இப்போ தான் வந்தான் பார்த்துவாங்க. நான் வந்த பாதையில் தான் வந்தான். ஆனால் எனக்கு பாருங்க கால் இவ்வளோத்துக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு என்ன இதுன்னு தெரியல. எனக்கு தான் நடக்க தெரியலையா இல்லை அவன் ஒழுங்காக நடந்து வந்தானான்னு இன்னுமே புரியல. என்ன குறுகுறுன்னு பார்க்குற போல காய்ஸ். வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்க கிராமத்துக்கு. ஏன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேமராலையும் வீடியோலையும் அவ்வளோ தெரியுமா, அழகாக தெரியுமான்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நீங்கள் எவ்வளோ பெரிய ரிச் மேனாக இருந்தாலும் சரி, ரிச் கேர்ளாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை இந்த மாதிரி வில்லேஜில் வந்து பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த இடத்துல வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியல, ஆனால் வந்து நேரில் எடுத்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த இடம்லாம் பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து சீசன் டைம், இது வந்து நெல் சீசன் சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலுமே நெல் போட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க, எங்கே பார்த்தாலுமே பச்சையாக இருக்கும். அதனால் சூப்பராக இருக்கும். நேற்று நான் ஒரு விளாக் போட்டிருந்தேன். எங்கேருந்து விளாக் போட்டிருந்தேன்னா, எங்கள் சர்ச்சில் இருந்து. அங்கே ஒரு சர்ச்சு தெரியுதா பாருங்கள், அதில் ஒரு சிலுவை தெரியுது பாருங்கள், அது மேலே தான் நான் நேற்று ஏறி இருந்தேன். அதுல இருந்துமே ஒரு விளாக் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்குவாங்க. காய்ஸ், இன்னைக்கான விளாக் இவ்வளோ தான். இந்த மாதிரி இடத்த ஒரே ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்குலாம் கொடுத்து தான் வச்சுக்கிறோம். வீட்டுக்கு போகிறாங்க, போகிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு போயிடணும், இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து டப்பக்கட்டையிலே அடிச்சுடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணிக்குள்ளே போயிருக்கணும்.